அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறார். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறார். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறார். அந்த கர்த்தரை நல்லவர்னு சொல்லுங்க, நல்ல தகப்பனேன்னு சொல்லுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் இருக்கிற நீங்க தைரியமா சொல்ல முடியும், எனக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை, ஆமீன், என் தேவைகளை குறித்து கலக்கம் இல்லை, என் சூழ்நிலைகளை பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒன்றும் பயமே கிடையாது, நாளைய தினத்தை குறித்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து எந்த குழப்பமும் கிடையாது. என காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. என் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. பயம் இல்லையே, பயம் இல்லையே. என் கர்த்தர் ஆதரவா இருப்பதா, என் கர்த்தர் என் எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருப்பதா எனக்கு பயம் கிடையாது. என் கேடகம் அவர்தான், என் மகிமை அவர்தான். அல்லேலூயா. நான் அஞ்சிட மாட்டேன், நான் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் முறிந்து விழ மாட்டேன், நான் இடறி விழ மாட்டேன், நான் பாதை மாற மாட்டேன். நான் என் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறோம். என் நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறோம். நான் இருள்ல இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறோம். எனக்கு வழியே தெரியலனாலும் வழி இதுவே, இதிலே நட என்று எனக்கு அவர் நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதனால எனக்கு கவலை இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேரால் அப்படி ஆராதிக்க முடிகிறது? உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கணவரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க பொருளாதார தேவைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க படிப்பை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க குடும்ப காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க சரீர பலவீனங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வான். எத்தனை பேர் நம்புறீங்க? பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஆமென், இருப்பதனா. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என்
விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஓ என் கர்த்தர். சொல்லுங்க, பயமில்லையே, 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 என் கர்த்தர். ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்சிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறபடினா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினா, கர்த்தர் எனக்கு முன் செல்லுகிறபடினா, அவர் என் நம்பிக்கையாய் இருக்கிறபடினா, அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறபடினா, அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறபடினா, எதற்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். சொல்றவங்க நல்ல கைதட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோடு கர்த்தர் தந்த கிருபைகளை, ஆவியின் வரங்களை, ஆமீன், அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த இடத்துல நல்ல விடுதலையோடு நல்ல வாய் திறந்து மகிமைப்படுத்தும் போதே அந்த அற்புதம், அந்த விடுதலை, அந்த நன்மை, அந்த சுகம், இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறான், நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறான், பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறான், கண்ணீரிலிருந்து விடுவிக்கிறான், ஆபத்திலிருந்து விடுவிக்கிறான். இயேசு உங்களை அரவணைக்கிறார். ஓ நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவர், நல்லவரே, வல்லவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. நல்லவரே, ஆராதனை. பரிசுத்தரே,
நாவுகளும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஓ பரிசுத்தரே ஆராதனை, இரட்சகரே. அல்ல இணைந்து ஆராதியுங்கள் முழு பலத்தோடு, அல்ல முழு மனதோடு. இரட்சகரே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, ஆராதனை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் நம்மை மறைக்கிறார். எங்க போனாலும் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர் காத்து கொள்ளுகிறார். நம்ம எதை செஞ்சாலும் அந்த காரியம் வாய்க்க செய்கிறார். ஆமென். நம்முடைய கண்களை கண்ணீருக்கு விலக்குகிறார். வீணான அலைச்சல்கள் வராதபடி கர்த்தர் காக்கிறார். ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து வர பலன் கொடுக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், நீங்க நினைச்சதை காட்டிலும், நீங்க கேட்டதை காட்டிலும், நீங்க விரும்பினதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக தானே தந்திருக்கிறார். மனதார நன்றி சொல்லுங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் எவ்வளவா இரக்கம் பாராட்டினார். உங்க பிள்ளைகள் ஆண்டவர் எவ்வளவாய் பாதுகாத்து வருகிறார். உங்க வேலைகள், தொழில்களில், வியாபாரங்களில் ஆமென் எத்தனை ஆசீர்வாதங்கள். முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். எத்தனையோ தடைகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆபத்துகள் வந்தது, பாதிப்புகள் வந்தது. அதெல்லாம் முடங்கி விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அவர் தான் உதவி செய்தவர். அதற்கு அவருடைய நாமம் எபனேசர் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவர் தான் இதுவரைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒரு நாள் கூட நம்மளை தனியாக அவர் விடலை. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளெல்லாம் தேடி அவர் வந்திருக்கிறாரு. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அல்லேலூயா. ஆமென். நம்மளெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அப்பா அம்மா நமக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் நமக்கு பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய நேரம் நாம் அவரை தேடலை, நாம் அவரை விட்டு விலகி தான் போனோம். ஆனால் அவர் நம்ம பின்னாடியே வந்தார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. எதுக்காக? நம்ம ரொம்ப திறமையானவங்க அப்படிங்கிறதுக்காகவா? ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறதற்காகவா? அல்லவே அல்ல. நம்மளாம் சாதாரணமானவர்கள் தான். ஆனால் அவருக்கு என்னமோ நம்ம மேலே ரொம்ப இஷ்டம். இதை நினச்சாலே நன்றி சொல்லாமல் உங்களால் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. நன்றி நிறைந்த உள்ளத்தை வெளிப்படுத்தி உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. என்ன நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்களப்பா? எளிமையான என்ன, சிறுமைப்படுத்தப்பட்ட என்ன, புறக்கணிக்கப்பட்ட என்ன, தள்ளப்பட்ட என்ன, பலவீனமான என்ன,
நீங்க கண்ணோக்கி பார்த்தீரு. அந்த அன்பை நினைக்கிற ஆண்டவரே, அந்த இரக்கத்தை நினைக்கிற ஆண்டவரே, அந்த தயவை நினைக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே, என் துணையாளரே. ஓ எபினேசரே, ஆமென். ஓ ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி, மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ. மன்னிடுவே இயேசுவே, மன்னிடுவே, 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 மன்னிடுவே. நல்ல கரங்களை தட்டி இந்த காருண்யம், இந்த தயவு, இந்த இரக்கம், இந்த அன்புக்கு முற்றிலுமா அர்ப்பணிப்பவர்களை இயேசு தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க. திறமையானவர்களை தேடி இந்த ஆராதனைக்கு கர்த்தர் வரலங்க. பிரபலமானவர்களை தேடி இந்த ஆராதனைக்கு கர்த்தர் வரவில்லை. பலம் வாய்ந்தவர்களை தேடி இயேசு இங்கே வரல. முக்கியமானவங்களை தேடி இயேசு இங்க வரல. பெரிய பட்டதாரிகளை தேடி இயேசு இங்க வரல. சாமர்த்தியசாலிகளை தேடி இயேசு இங்க வரலங்க. அவரை நேசிக்கிறவர்களை தேடி வந்திருக்கிறார். அவரை யாரு தேடுறாங்களோ அவங்களை தேடி வந்திருக்கிறோம். அவருக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை யார் நம்புறாங்களோ, அவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எல்லாமே என்னால இருக்கவே முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? உங்க வாஞ்சி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. சொல்லுங்க, நீ எந்த அளவுக்கு அவரை நம்புறீங்கன்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்க இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் பாடும்போது அதை யோசிக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவரை தேடுறேங்கிறத எப்படி சொல்லலாம்? அதனாலதான் டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது. வறண்டது விடாய்த்ததுமான தண்ணீரற்ற ஒரு நிலம் எப்படி இருக்குமோ அதை போல என் ஆத்மா உங்க மேல வாஞ்சியா இருக்கு ஆண்டவரே. நான் சொல்றேன், நீங்க தான் என் பலன். என் கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் அல்ல என்னுடைய பலம், என் கூட இருக்கிற ராணுவ கூட்டம் அல்ல என்னுடைய பலம்.
எனக்கு இருக்கிற குதிரை வீரர்கள் அல்ல என்னுடைய பலம். அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய பலம். ஆமென். கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. தாவீதை நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். அவன் யார் தெரியுமா? அழகிய கண்களை உடையவன், சிவந்த மேனியை உடையவன். அல்லேலூயா. ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆள். அப்ப பார்த்தாலே எல்லாருக்கும் அவன் என்ன செய்யும்? பிடிக்கும். அது சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ரொம்ப டேலண்டான ஆள். மியூசிக் வாசிக்கிறதுல ரொம்ப கிஃப்டட். அவன் பிளே பண்ணானா பேய் பிசாசுலாம் ஓடிடும். சவுலுக்கு ஆறுதல் வந்துடும். அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிலாம் போயிடும். அப்போ அவன் பிளே பண்ணாலே அந்த இசையை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசையாக இருக்கும். டேவிட் பிளே பண்ணட்டும், நம்ம உட்காந்து கேட்போம், மணிக்கணக்காக கேட்போம். இப்படி அவனுடைய இசையில் மயங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு கோலியாத்தை தான் கொண்டான். ஆமென். ஒரே ஒரு, உடனே அத்தனை பெண்களும் கூட்டிட்டாங்க. அத்தனை பெண்களும் யார் பேரை சொல்றாங்க? தாவீது. தாவீது கொன்றது 10,000. டான்ஸ் பண்றாங்க, அவனை வெல்கம் பண்றாங்க. எங்க ஊர்ல ஒரு மாவீரனை நாங்க பார்த்துட்டோம். இப்போ எங்க நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா ஒரு பெரிய வீரன் கிடைச்சிட்டான். எல்லார் கண்ணு யார் மேல இருக்கு? தாவீது மேல இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாரும் யாரை ஃபோக்கஸ் பண்றாங்க? தாவீதை ஃபோக்கஸ் பண்றாங்க, தாவீதை பிரைஸ் பண்றாங்க, புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுலை விட்டுட்டு தாவீதை உயர்த்திட்டான். சவுல் கொன்றது ராஜாவை காட்டிலுமே யாரும் பெருசா தெரியுதா? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் பிரியமானவனா மாறிட்டான். இப்ப ராஜாவுடைய மகளே அவனை நேசிக்கிறான். ஆமென். தாவீதுக்கு தகவல் வருது, ராஜாவுடைய மகள் உன் மேல எப்படி இருக்கா? பிரியமா இருக்கிறா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாட்டில் ராஜாவுடைய மருமகன் ஆகிறதுக்கு என்ன வருது? இன்விடேஷன் வருது. முக்கியமான ஆளா மாறிட்டே இருக்கான். 1000ங்களுக்கு அதிபதியா மாறுறான், 10,000க்கு அதிபதியா மாறுறான், கடைசியில் ராஜாவாவே மாறிட்டான். ஆமென். இப்ப எல்லாரும் யாரை நேசிப்பாங்க? தாவீதை. ஆனா தாவீது யாரை நேசிச்சான்? ஆண்டவரை நேசித்தான். உம்மில் நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இதுதான் வெற்றியின் ரகசியம். உங்க வாழ்க்கையில் உங்களை நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் தருவார். அப்படி தரும்போது நீங்க அவங்கள பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய நேசத்தையும் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவோம். ஆனா நீங்க ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவரை மட்டும் நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கபலமா உங்களை நேசிக்கிறதற்கும், உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதற்கும், உங்களுக்கு துணையா இருக்கிறதற்கும், உங்க ஜீவனுக்கு உத்தரவாதம் பண்றவங்களை நிறைய பேரை கொடுத்துருவாரு. தெரியுமா உங்களுக்கு? இதான் சீக்ரெட். இல்ல அவன் எனக்காக உயிரை கொடுக்கன்னு சொல்றான், அவன் முன்னாடி போயிருவா, போனா செத்துருவான், அவன் உயிரை எடுத்துருவான். ஆமா, உயிரை கொடுக்க மாட்டான், அவன் உயிரை என்ன செஞ்சிருவான். ஆனா நீங்க ஆண்டவரை நேசித்து பாருங்க, உங்களுக்காக உயிரையே கொடுக்கிறதுக்கு நிறைய பேரை கர்த்தர் தருவார். தாவீது ஒரு நாள் சொல்றான், எனக்கு தாகமா இருக்குன்றான். தாகமா இருக்குன்னா எனக்கு தண்ணி ஆர்டினரியா இப்போ கிடைக்கிற தண்ணியை கொண்டு வா, இந்த ஊர்ல உள்ள தண்ணியை கொண்டு வான்னு சொல்லலை. அவன் சொல்றான், எருசலேம்ல அந்த ஒளிமுக வாசல்ல இருக்கிற அந்த கிணத்து தண்ணி தான் வேணும்ட்டான். ஆமென். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பெஸ்ட் வாட்டர், டேஸ்டியஸ்ட் வாட்டர். இப்போ கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணியை குடிச்சு குடிச்சு பழகின ஒரு ஆள் இப்போ திருச்சியில் உட்காந்துருக்கு. திருச்சியில் காவிரி ஆத்து தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் முடியும். இப்ப காவிரி ஆத்து தண்ணியை குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லைன்னு டேவிட் சொல்றான்னு வச்சுக்கிடும். உடனே எங்க தலைவர் சொல்லிட்டாரு, அவருக்கு சிறுவாணி தண்ணி என்ன செய்ய போறோம், நாங்க கொண்டு வர போறோம். ஆனா சிறுவாணி தண்ணியை எடுக்கிற ரீஜியன் ஃபுல்லா சத்துருக்களால சூழப்பட்டு இருக்கிறது. ஒரு ஈ காக்கா உள்ள என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. ஆனா 3 பேரு அவ்வளவு வீரர்களை கடந்து தங்களுடைய உயிரை பணைய வச்சு தாவீது எந்த கிணத்து தண்ணீரை குடிக்கணும்னு விரும்பினானோ அந்த கிணத்து தண்ணீரை கொண்டு வந்துட்டான். ஆனா உண்மையில இதுக்கு சாத்தியமே கிடையாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க.
ஆனால் தாவீது கர்த்தரை நேசித்ததுனால தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாத நபர்களெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? என் புருஷன் என்னைய நேசிக்க மாட்டேன்றார், என் மனைவி என்னைய நேசிக்க மாட்டேன்றா, என் பிள்ளைகள் என்னைய நேசிக்க மாட்டேன்றாங்க, என் பெற்றோர் என்னைய நேசிக்க மாட்டேன்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய நேசிக்க மாட்டேன்றாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னைய நேசிக்க மாட்டேன்றாங்க, எங்கள் கூட இருக்கிற யாருக்குமே என்னைய நேசிக்க மாட்டேன்து, பிடிக்கவே மாட்டேன். இதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க. உங்களை விரோதிக்கிறவங்க, பகைக்கிறவங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கிறவங்க, உங்களை வேண்டான்னு வெறுக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நேசிக்க வந்துடுவாங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இயேசுவை நேசிப்பதற்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆமீன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. பணத்துக்காக நான் ஏங்கல ஆண்டவரே, பொருளுக்காக நான் ஏங்கல ஆண்டவரே, பதவிக்காக நான் ஏங்கல ஆண்டவரே, உறவுக்காக நான் ஏங்கல ஆண்டவரே, ஊருக்காக நான் ஏங்கல ஆண்டவரே. எதுவும் எனக்கு பெருசு இல்லப்பா. உங்க கூட நான் ஐக்கியப்படணும் விரும்புகிறேன், உங்களை நான் நேசிக்கணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் தேவனே உம்மையே, என் தேவனே உம்மையே. பரலோக தேவனே, ஒரே குடும்பமாய் நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையாய் உங்களை நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் உங்களை நேசிக்கிறோம். நீங்க தான் எங்களுடைய உயிர் மூச்சு ஆண்டவர், நீங்க தான் எங்களுடைய இருதயத்தின் துடிப்பு ஆண்டவர், நீங்க தான் எங்களுடைய நினைவுகள் ஆண்டவர், நீங்க தான் எங்களுடைய ஏக்கம் ஆண்டவர். உம்மை நேசிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.